நாகப்பட்டினம். இன்னும் உங்கள் தெருவுக்கு பொருளில் வரிசையாக கடைகளாக இருக்குது. வலது பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலும் ரேடியோ சத்தமும் கேட்கு. அது என்ன கோயில்? மாரியாத்தா கோயில். சின்ன பிள்ளையாராக தான் வச்சுருக்கேன். அதில் என்ன கால் வந்துட்டுவான். அப்படி கூடி போனால் காயப்படுங்க. உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு சில சமயத்தில் ஒரு தெய்வம் வரும், அது இப்போ வரமாட்டுக்கு அப்படின்னு முதல்ல உத்தரவு. உண்மையா? ஏன் வரலை? யாராவது மந்திரத்தில் கெட்டிட்டாங்களா? அதிலிருந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் 2 பேருக்குமே பிடிக்காத மாதிரி மனக்குழப்பம் நடக்கு. உண்மையா இல்லையா? பணம் நஷ்டமாகுது. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே எங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் கடன்களை தீர்க்கணும், உழைப்பும் எங்களுக்கு நிறைய வேணும். இதுதான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டுவாங்க. ஜம்மு அந்த தெய்வம் முன்னோர்களில் ஒன்று. அதை வர வச்சு தந்துடுவேன். உங்கள் கஷ்டத்தை தீக்கி கடன் இல்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தா தொழிலை உருவாக்கியாச்சு. இன்னையிலிருந்து வெற்றியாக நடக்கும். பக்குவமாக இருக்கும். வாடா தம்பி, வா. இந்தா இந்த விரலை பிடி. அதானா? சரி. கரெக்டாக 2 மாதத்துக்குள் கூட உனக்கு விசா வந்துடும். போயிட்டு சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வா. இவா பணத்தெல்லாம் அழிக்க மாட்டா. உன் சொல்ல கட்டி எல்லாம் சேர்த்து வச்சுருப்பா. நீ கவலைப்படாத. கால் வந்துடுவா. எதுவும் கோயிலுக்கு முட்டை கிட்ட போடணுமா? ஆமாம். இந்தா நல்லா இருப்பா. சந்தோஷமாக போய்ட்டு வா. நிறைய பணம் கொண்டு வாடா தம்பி.